பீகார்ல பார்த்தோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேரை நீக்கிவிட்டாங்க. இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பண்ணாங்க இல்லையா தேர்தல் ஆணையம். அதன் மூலமா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னா, ஞானேஷ்குமார் என்ன சொன்னார்னா, பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு. நிறைய வாக்காளர் பட்டியலை சேர்க்கறது வந்துட்டு மாஸ் இன்க்ளூஷனை நாங்கள் ஏற்றுக்குவோம். ஏன்னா நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் மாஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நீக்கப்படுறதை எப்படி ஏற்றுக்கிறது? இப்படியெல்லாம் நீதிபதிகள் சொன்னாங்க. எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளவு பேர் நீக்கப்பட்டது, அதுவும் குறிப்பா ஒரு 5-6 மாவட்டங்கள்ல முஸ்லீம்களா பார்த்து நீக்கினது, இன்னும் சில மாவட்டங்களில் பெண்களையா நீக்கினது, இப்படியெல்லாம் நடந்திருக்குது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்த சொல்லிச்சாதான் ஆச்சரியப்படத்தக்கது. பீகார்ல நடத்துனீங்க இல்லையா SIR, இதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க நாடு முழுவதும் நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆணையம் அதனுடைய நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்தும் உணர்ந்தும் ஆதாரபூர்வமாக சொல்லியும் நம்பிக்கை வீண என்ன அர்த்தம்? ஏங்க, ஒரு வாக்காளருடைய உரிமை, இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் மூலம் பெறப்பட்ட உரிமை பறிக்கப்படுகிறதுன்னா இதுல எங்க நம்பிக்கைக்கு பிரச்சனை வந்துச்சு? வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தி வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் மேற்கொண்டதை போல இந்த நாடு முழுவதும், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையை SIT, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற அந்த திட்டத்தை நடவடிக்கையை மேற்கொள்வது என்று மேற்கொள்ளலாமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் தலைமை அதிகாரிகளிடம் கூடி விவாதித்து வருகிறது. இன்று மதியத்திலிருந்து அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியை அடுத்த அந்த துவாரகாவில் IIIDEM என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒரு மாளிகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய அந்த அந்த சந்திப்பிற்கு பிறகு இதை நடத்தலாமா, எப்படி நடத்தலாம் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஆராய இருக்கின்றார்கள். இதில் ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னோம்னா, பீகாரில் பார்த்தோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேரை நீக்கிவிட்டாங்க. அதுக்கான விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மக்களை மறுபடியும் சேர்க்கணும், அந்த ஆதார் கார்டெல்லாம் வச்சு ஒத்துக்கிறணும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் தவிர்க்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு சேர்க்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 21,53,000 பேர். ஆனால் அதுக்கப்புறமும் நீக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3,66,000 பேர். இறுதியாக பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 65 லட்சத்தில் இருந்துட்டு 47 லட்சமாக குறைஞ்சிச்சு. ஆக ஒரு 18 லட்சம் பேர் அடிஷ்னலாக கூடினாங்க. இந்த கூடிய இவர்களையெல்லாம் பற்றிய முழு விவரத்தையும் பூத் வைஸ் வெளியிட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆனால் இன்னும் வரல. 20ஆம் தேதிக்கு பிறகு செய்வாங்க அப்படின்னாங்க, தீபாவளிக்கு பிறகு. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த வேட்புமனு தாக்கல் முடியுது பீகாரில். எனவே அதற்கப்புறம் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னாங்க. வெளியிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி 2 நாள் ஆகிப்போச்சு. செவ்வாய் புதன் 2 நாள் ஆகிப்போச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க. இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னீங்கன்னா, இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பண்ணாங்க இல்லையா தேர்தல் ஆணையம். அதன் மூலமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னா, ஞானேஷ்குமார் என்ன சொன்னார்னா, இதன் மூலம் பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னார். இதன் மீது ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதில் முக்கியமான ஒரு கேள்விதான் மிகவும் கவனத்தில் கொள்ளத்தக்கது. அது என்னவென்றால், பல இடங்களில், பல வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில் 20க்கும் அதிகமானோர் ஒரே முகவரியில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும் 1,32,00,000 பேர். அந்த முகவரிகளில் பல முகவரிகளில் போட்டு இந்த நடவடிக்கையை வந்து கண்காணித்து கொண்டிருக்க பத்திரிகையாளர்கள், அப்புறம் NGOs, அரசு சாரா குழுக்கள், இவங்க எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த இடத்துல 20 பேரும் இல்லை, 40 பேரும் இல்லை, இன்னும் பல இடங்கள்ல அப்படிப்பட்ட முகவரியில் ஒரு கட்டடம் கூட இல்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு, அந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்து வந்து சொன்னோம்.
ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் ஒரு பூத்துலையும் எடுத்து அந்த மாதிரி எடுத்தாந்து சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு 10 பூத்தில் மட்டும் எடுத்து அங்கே மட்டும் இந்த மாதிரி 2.25 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்ற விவரத்தையும் வெளியிட்டாங்க. மேலும் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முகவரி கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 1069 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த முகவரியில் ஒரு கட்டடம் கூட இல்லை. கட்டடம் இல்லாத இடத்துக்கு எப்படி முகவரி வந்துச்சு தெரியல. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா 967 பேர், அது ஒரே முகவரியில். இப்போ ஏகப்பட்ட விடயங்கள் இதெல்லாம் நீதிமன்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொன்னாங்க. சூரியகாந்த் தலைமையிலான அந்த அமர்வு சொல்லிச்சு. எல்லாம் எடுத்துட்டு போட்டு வச்சோம், எல்லாத்தையும் வாதிட்டாங்க. மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் வாதிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே நீதிமன்றம் நான் பார்க்குறேன், நாங்கள் விட மாட்டோம், அதாவது இன்க்ளூஷன் மே பி அக்செப்டட், எக்ஸ்க்ளூஷன் மே நாட் பி அக்செப்டட். அதாவது நிறைய வாக்காளர் பட்டியலை சேர்க்கறத வந்துட்டு மாஸ் இன்க்ளூஷனை நாங்கள் ஏற்றுக்குவோம், ஏன்னா நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் மாஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நீக்கப்படுறதை எப்படி ஏற்றுக்கிறது, இப்படியெல்லாம் நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் வைத்த வலிமையான வாதங்களை எல்லாம் கேட்டதற்கு பிறகும் இதுக்கு தடை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 9ஆம் தேதி, கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலுக்கு பிறகு முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அன்றைக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன படிச்சு அப்படின்னோம்னா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மறுபடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்துட்டு திருத்தப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க, அதில் எதுவாக இருந்ததுனாலும் பிறகு பார்த்துக்கலாம், தேர்தல் நடக்கிறது நடக்கட்டும். நல்லா கவனிங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவாங்க, தேர்தல் ஆணையத்தை நம்புங்க, நம்ம அங்கே நடக்கிற தேர்தல் பீகாரில் நடக்கட்டும். இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு பேர் நீக்கப்பட்டது, அதுவும் குறிப்பாக ஒரு 5-6 மாவட்டங்களில் முஸ்லீம்களாக பார்த்து நீக்கினது, இன்னும் சில மாவட்டங்களில் பெண்களையா நீக்கினது, இப்படியெல்லாம் நடந்திருக்குது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்த சொல்லிச்சாதான் ஆச்சரியப்படத்தக்கது. இப்போ இந்த பீகாரை நடத்துனீங்க இல்லையா, இந்த எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதில் கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நாடு முழுவதும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அனுபவத்தை பெற்றாங்க, என்ன நடந்தது, என்ன பேசுகிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஒன்றுமே புரியல. நம்ம நாட்டில் புரியாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீதிபதிகள் அவர்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளும் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. அவங்க வழக்கை நடத்தும் போது சொல்லிட்டு இருக்கிற எதுவும் வழக்கினுடைய முடிவில் பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தரவில் இருக்கவே இருக்காது. ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம இயக்கமா தயக்கமா ஒன்றுமே புரியல. நம்பிக்கை வைங்கன்றாங்க. ஒரு ஆணையம் அதனுடைய நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்தும் உணர்ந்தும் ஆதாரபூர்வமாக சொல்லியும் நம்பிக்கை வையினா என்ன அர்த்தம்? இதே தானே முன்னாடியே சொன்னீங்க, தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கை. ஏங்க, ஒரு வாக்காளருடைய உரிமை, இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் மூலம் பெறப்பட்ட உரிமை பறிக்கப்படுகிறதுன்னா இதில் எங்க நம்பிக்கைக்கு பிரச்சனை வந்துச்சு? என்னுடைய வாக்கு நான் பதிவு செய்யணும், அது சரியா பதிவாகணும், பதிவானபடி அது கணக்கில் இருக்கணும், கணக்கில் சேர்க்கப்பட்டபடி அது எண்ணப்படணும். இதானே அதனுடைய வெளிப்படைத்தன்மை என்பது, டிரான்ஸ்பரன்சி. அதை உறுதி செய்வோன்னு சொன்ன நீதிமன்றம் உறுதி செய்யல. அது எல்லாம் விடப்படுற. இதன் மூலமா என்ன விதமான அனுபவத்தை பெற்றுச்சு தேர்தல் ஆணையம் சொல்லுங்க? இவ்வளவு குளறுபடி வச்சுட்டு இருக்கக்கூடிய இதுதான் அனுபவமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டு குளறுபடி பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்க செய்யறதை செய்யுங்க அப்படின்னு தானே சொல்றதா அர்த்தம். எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் பாருங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி சொன்னார் இந்த ஓட் சோரி பத்தி. எப்படி ஒரே ஒரு தொகுதியில மட்டும் 1,256,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு சென்ட்ரல் தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுராவை பற்றி முழுமையாக அனலைஸ் பண்ணி எடுத்து வந்துச்சார். அது இல்லாத என்ன பல விடயம். அதை பற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு வழக்கு போச்சு. நீதிமன்றம் நிராகரிச்சு விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு. இதனுடைய அர்த்தம் என்னங்க? ராகுல் காந்தி சொன்னது தவறுன்னா அவர் மீது நடவடிக்கை எடுங்க, அவர் சொன்னது சரின்னா விசாரணையினுடைய முடிவில் எஸ்ஐடி நிறுத்துங்க. 6 மாதம் 40 பேர்
அங்க வாக்காளர் பட்டியலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு முடிவை கொண்டு வராங்க. அதை ஒரு மக்கள் முன்னாடி வைக்கிறாரு. அது ஆராய வேணாவா? அது உண்மையா பொய்யான்னு பார்த்து இந்த தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணியிருக்குது அப்படின்றத பார்க்க வேணாவா? ஆனா நாங்க விசாரிக்கவே மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இது நீதிமன்றமா இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விங்கா? ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜகனுடைய ஒரு கிளையா போயிடுச்சு. நம்ப முடியலைங்க இதெல்லாம். ஆனா இந்த நாட்டில் நடக்குது. அங்க ஆலண்டுன்னு ஒரு சட்டப்பேரவை தொகுதி காலாபுர்கி மாவட்டத்துல கர்நாடகாவில் 6000 பேருக்கு நீக்கிறதுக்கு இருந்தாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டது போலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது நிலைநிறுத்தப்பட்டது. 5994 பேர் மறுபடியும் ஓட்டு போட்டாங்க. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கள நீக்குவதற்கான முயற்சி நடக்கிறது. அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறவருடைய காவல்துறைக்கு, கர்நாடக மாநில சிபிசிஐடிக்கு இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கல. கேஸ் நடக்குது பெங்களூர்ல. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய போக்கு இருக்கு. அப்போ அப்போ இதையே நாடு முழுவதும் செய்யுங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ பிஜேபி அப்படிதான் வருது. பிஜேபி, தேர்தல் ஆணையம், அப்புறம் உச்சநீதிமன்றம் எல்லாமே வந்து கைகோத்து செயல்படுறாங்க அப்படின்னு நம்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படுதா இல்லையா? நீதிபதி அவர்களே, எந்த இடத்துல நாங்க வந்துட்டு திருப்திப்படுறது? எந்த இடத்துல வந்துட்டு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன விதமான தேர்தலுக்கு இது வழிவகுக்கும்? கொண்டு வா, செத்து போனன்னு சொல்லி நீக்கினாங்களே அவங்கள ஒரு 10 பேரை கொண்டு வா, நான் இந்த மொத்தத்தையும் கேன்சல் பண்றேன், ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்ன நீங்க கடைசி என்ன பண்ணீங்க? நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் பார்த்து. இப்படியெல்லாம் சொல்றதுக்கு நீதிமன்றம் அவசியமா? இல்ல உலகத்துல எந்த நீதிமன்றத்திலேயாவது இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கின்றனவா? ஆச்சரியமா இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா மக்களே, நமது நாட்டினுடைய தேர்தல் திட்டமிட்டு மிக சாமர்த்தியமாக ஹைஜாக் செய்யப்படுகிறது. கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க செய்யறது தான் செயல், அதுக்கு உட்பட்டது தான் நாம போயிட்டு ஓட்டு போடணும். அதாவது பொத்தா நம்பிக்கிட்டு போய்கிட்டே மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க. அப்படிலாம் பார்த்தா எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஐயா. இந்த கதையை மட்டும் விடாதீங்க. எந்த திருடனும் ஒரு தெருவுக்குள்ள போது எல்லா வீட்லையும் திருட மாட்டான். அதே தான் இதுவும். பாஜக எங்க பலம் இருக்குதோ, எங்க வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதோ அந்த இடத்துல தான் அவங்க பண்ணி ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதான் மராட்டியத்தில் நடந்து 96 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள். பதில் சொல்லல தேர்தல் ஆணையம். அந்த டீட்டெயில கூட கேட்டார் ராகுல் காந்தி, கொடுக்கல, அப்படியே போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? தேர்தல் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை வாஸ் அப்படின்வாங்களே இந்தியில, ஒப்புக்கனாச்சும் நடத்தப்படும். அப்படிதான் அது. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் ஃபோர்ஜ்டு டெமோக்ரஸி. அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இந்த நாட்டு மக்களினுடைய ஒரே உரிமை ஆட்சியை அவர்கள் நிர்ணயிப்பார்கள். அதான் விடுதலை மூலம் இந்த நாட்டு மக்கள் பெற்ற உரிமை. ஆனா வச்சு ஆட்சி தள்ளுறீங்களே, இதனுடைய அர்த்தம் தான் என்ன? ஆகவே மக்களே, இந்த நாட்டு மக்களை தயார் செய்து ஒரு மாபெரும் மாற்றத்தை ஜனநாயக வழிமுறையில் மாபெரும் போராட்டத்தின் மூலம் நாம மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இவிஎம்முக்கு பதிலாக முதல்ல மீண்டும் வாக்குச்சீட்டு. தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையோடு இருக்கணும். தேர்தல் தலைமை ஆணையர், தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் தலைமை ஆணையர் எல்லாரையும் நியமிக்கக்கூடிய அந்த கமிட்டியில பிரதமரும் இருக்கணும், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். வாக்குப்பதிவு விவரங்களை அந்தந்த நேரத்தில் வெளியிடணும். எவ்வளவு நேரம் ஆச்சுனாலும் அன்னைக்கு சாயந்தரமே, அன்னைக்கு நைட்டுக்குள்ள வெளியிட்டுடணும். அதுக்கப்புறம் மாற்றம் இருக்கக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது வெளிப்படையா நடக்கணும். எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும். அவ்வளவு லைவ் ஆகணும். அது ரெக்கார்ட் ஆகணும். எப்படி நம்ம வாக்கு போட்டது ரெக்கார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். இவ்வளத்தையும் செய்வதற்கான இந்த தேர்தல் நடவடிக்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நமது நாட்டு மக்கள் தான் போராட வேண்டும். இல்லை என்றால் ஜனநாயகம் கடத்தப்பட்டதாகவே இருக்கும். கார்ப்பரேட் ஜனநாயகமாக இந்தியா மாறும். ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே இருக்காது. தொடர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய வாதிங்க.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.